எனக்கு பெரிய ஹீரோஸ் படங்கள்ல வந்திருக்கு. பட் நான் நான் ஒரு சில 1, 2 படத்துக்கு நோ சொல்லியிருக்கேன். ஏன்னா, அதில எனக்கு பண்ண விருப்பம் இல்ல. அந்த ரோல் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னு. பட் இந்த மாதிரி கதைகளை பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த ஆர்ட் ஃபிலிம் பண்ணுற கேட்டகரி, இவங்க கமர்ஷியல் சினிமாக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு முத்திரை குத்துற ஒரு ஸ்பேஸும் பார்க்க முடியுது. நெறைய கால் வரும்போதே வந்து நாங்க அவார்டுக்காக எடுக்கிறோங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் வந்து மாதவன் சார் ஒரு இடத்துல மீட் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். அவர் ஜோக்கர் பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசும்போது அவர் ஒன்று சொன்னார். இப்போ விக்ரம் வேதா எடுத்தீங்கன்னா நீங்க ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரியில வைப்பீங்களா, கமர்ஷியல் ஃபிலிம் கேட்டகரியில வைப்பீங்களா? தெய்வம் வந்து அங்கே வந்து ஒருத்தர் தொலைஞ்சு போகிறாரு, அவர் செங்கையேன்னு ஒருத்தருடைய கதையை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அவருக்கான நீதி கிடைக்கல அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அதில் இங்கே என்ன வேறுபடுதுன்னா எஜுகேஷன்ற ஒரு விஷயம் வந்து இங்கே மேம்பட்டு இருக்கு. உங்கள் கதையில் ஒரு கதையில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னால் மட்டும்தான் அதை நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும். இப்போ நீ 100% வந்து இந்த எஜுகேஷன் ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னா 100% இல்லை. ஸோ இந்த கவர்மெண்ட் எப்படி நடத்திட்டு இருக்காங்க எல்லாமே? கண்டிப்பாக சார், எல்லா பாயிண்ட்லேயுமே எல்லா கவர்மெண்ட்டுமே நல்ல கவர்மெண்ட். 53லேருந்து 58 திருச்சியில் வந்துட்டு மலையப்பன் ஒரு கலெக்டர். அவரோட புத்தகத்தை படித்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி ஆக்சுவலி அருள் சாருக்கு அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணேன். ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டீமோடு இணைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அருள்வான் அந்த படங்களோட தான் இணைஞ்சிருக்கும். நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? யா குட். நீங்கள்? நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு கிரியேட்டர்கிட்டேருந்தே போயிடலாம்னு நினைக்கிறேன் சார். ட்ரையல் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு எங்கேஜிங்காக இருக்குது சார். ஓகே, கண்டிப்பாக வந்து இது ஒரு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போது ரூட்டலான ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்கனாலே ஆப்வியஸாக வந்து ஒரு இந்த சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப் அது ஆட்டோமேட்டிக்காகவே உருவாயிடுது. ஸோ அதே மாதிரி உங்களோட கிராஃப் எடுத்து பார்க்கும்போதும் அந்த ஒரு விஷயம் ஆப்வியஸாக தெரிஞ்சிருது. ஏன் சார் ஃபுல்லாக இந்த மாதிரி ரியல் ஸ்டோரிஸில் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுக்கான காரணம் என்னவாக இருக்குது? இல்லை, ஆக்சுவலி ரியலாக நடக்கிற பிரச்சனை எப்போதுமே சமூகம் சார்ந்திருக்கும். ஸோ இப்போ அந்த பிரச்சனை எதனால் நடக்குதுன்றதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டத்தை சம்டைம் கொடுக்கும், சம்டைம் வந்துட்டு ஹாப்பினஸ்ஸை வந்துட்டு கொடுக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு நம்ம எமோஷ்னலாக வந்துட்டு கனெக்ட் ஆகிறது என்னென்னா கஷ்டத்தை கொடுக்குற ஒரு விஷயம். அந்த மாதிரி தான் நான் இதுக்கு முந்தின படம் தேன் பண்ணும்போதும் ஒரு ரியல் இன்சிடெண்ட்டை எடுத்துக்கிட்டு பண்ணேன். இந்த படமும் ஒரு ரியல் இன்சிடெண்ட் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த படத்தில் என்ன கிடைச்சது அப்படின்னா அந்த மக்களுக்கான உரிமைகள் சில இடங்களில் போய் ரீச் பண்ணுச்சு. ஸோ இந்த படத்தில் மூளை முடுக்கெல்லாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி இல்லாத அந்த பிரச்சனையை இதுக்கு இந்த படம் கண்டிப்பாக பேசும். அதனால தான் இந்த மாதிரியான ரியல் இன்சிடெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ படத்தில் கேஷ் பண்ணும்போது முதல்ல மற்ற எல்லாரையும் சூஸ் பண்ணிட்டீங்க, கடைசியாக தான் வந்து அருள்நிதி சாரை சூஸ் பண்ணீங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ இது ப்ரொடியூசர் சொன்னதுனால வந்து நீங்கள் வந்து படத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றதால பண்ணீங்களா, இல்லை வந்து உள்ள கதைக்களம் அப்படி தேவைப்படுது அதனால் அப்படி பண்ணேன் அப்படின்னு? இல்லை, அந்த கதை அதுதான். அந்த கதைக்குள்ளார ஒரு கலெக்டர் இருக்கிறார். இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம மைண்டுக்குள்ளார ஒன்று ஓடும், இது ஒரு புது ப்ரொடக்ஷன், இது இந்த நம்ம வந்துட்டு பெருசாக பிளாக் பாஸ்டர் வந்துட்டு ஹிட்டு கொடுக்காத ஒரு டைரக்டர். ஸோ நம்ம படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் பேசப்படும். ஏன்னா கிட்டத்தட்ட தேன் வந்துட்டு 96 இன்டர்நேஷ்னல் அவார்டு, இந்தியா அவார்டோடு சேர்த்து நான் சொல்கிறது. இப்போ கூட ரீசெண்டாக 5 ஸ்டேட் அவார்டு வந்துட்டு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இது நல்ல படம். இது வந்துட்டு பெரிய பிளாக் பஸ்டர் வந்துட்டு ஹிட்டாக அந்த மாதிரி வந்துட்டு சொல்ல முடியல. இல்லைனா கோவிட் டைமில் அந்த படம் ரிலீஸ் ஆனாங்க. அதனால் நான் ஒரு பட்ஜெட்டுக்குள்ளார தான் அந்த கதையை கொண்டுட்டு போய் அவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் என்ன சொன்னார்னா, இது ப்ரொடக்ஷனாக நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், நீங்களும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு நீங்கள் மூவ் ஆகணும், ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக யோசிங்க அப்படின்னு அந்த கதையை ஆர்டிஸ்ட்டாக கொண்டுட்டு வந்தார் உள்ள. எஸ், வீடு வரலாம் இதை யோசிக்கிறீங்கன்னு நீங்கள் சொன்னதை கேட்டுட்டு இருந்தேன். ஓகே. ஸோ எஸ், உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் கிராஃபும் அப்படி தாங்க. ஏன்னா நம்ம ஆஃபீஸாக தெரியுதுல்ல, உங்களை பார்த்துருக்கோம், டிவியில் பார்த்துட்டோம், படத்தில் பார்த்துட்டோம். ஸோ ஒரு படம் பார்க்கும்போதும் இவங்க சூஸிங் ஸ்கிரிப்டே அது நல்லா இருக்குது, ஏதாச்சும் ஒரு ரோல் நல்லா பண்ணிடுறீங்க, ஏதோ ஒரு சீன் நல்லா பார்த்துடுறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே மாதிரி சேம் இதேலையும் வந்து ஒரு அந்த கிராமத்தில் இருக்க ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் தத்ரூபமாகவே காட்டிடுறீங்க சில விஷயத்தில். அதுவும் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு.
எப்படிங்க இதெல்லாம் நீங்களா ஓடி போய் நீங்களே கேட்குறீங்களா இல்லை அவங்களாம் வந்து கொடுக்குறாங்களா அவர் ரம்யா வந்து பண்ணுறீங்க படத்தை அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை, ஐ திங்க் இது ஒரு பிளெஸ்ஸிங் தான். எனக்கு வர படங்கள் நல்ல படங்களாகவும் இல்லை நல்ல கிரியேட்டர்ஸ், நல்ல டீம் அந்த மாதிரி வருது. அது ஒரு பிளெஸ்ஸிங்காக ஃபர்ஸ்ட் நான் பார்க்குறேன். அண்ட் அழகாக காட்டுறதெல்லாம் வந்து ஐ திங்க் காஸ்டியூம், மேக்கப் அண்ட் கேமரா அவங்க அவ்வளோ அழகாக காட்டுறாங்க என்ன. ஏன்னா அந்த ரோல் வந்து இப்போ நான் இப்படியே போய் அதில் நடிக்கலை. அதுக்குன்னு ஒரு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி காஸ்டியூம் செட் பண்ணியிருக்காங்க. ஹேர் அண்ட் மேக்கப் லுக் அப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் சுகுமார் சார் கேமரா மூலயமா அது அமரவல்லியாக அப்படி டோட்டலாக காட்டுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குது. அண்ட் அந்த கேரக்டரை எழுதுகிற ஒரு கிரியேட்டர் இருக்கார். ஸோ இப்படி தான் போகுது. என்னோட வேலை எனக்கு என்னோட மூளைக்கு கொஞ்சம் எட்டின அளவு ஓகே இந்த படம் நம்ம பண்ணலாம் வேணான்னு சூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஒரு டீம் ஒர்க் தானே, அது ஒரு டீமாக சேர்ந்து அது வெளில வர ஒரு படைப்பாக வருது. இந்த 80s 70sலாம் நான் 2-3 பேருக்கு இதை சொன்னேன். இப்போ உங்கள் வீடியோ சொல்கிறேன். இந்த சோபா மேம்லாம் இருக்காங்களே, அப்புறம் நம்ம ரேவதி மேம்லாம் இருக்காங்க. அவங்களாம் மாடர்னாகவும் வந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது பயங்கரமாக இருப்பாங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா மிரட்டுவாங்க. ஸ்டில்ஸ் ரவின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவர்கிட்ட நான் இன்டர்வியூ பண்ணும்போது பேசினேன். அவர் ரேவதி மேம் பற்றியும் சிலர் பற்றி ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் பண்ணி பேசினார். அப்போ நான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், அந்த லிஸ்ட்டில் யார் யாராக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணி எடுக்கும்போது அதில் உங்கள் படங்கள் கிராஃப் பார்க்கும்போது அந்த மாதிரி லைக் அந்த கேரக்டராகவே சரி ஃபோட்டோகிராஃபாகவே சரி பார்க்கும்போது ஓகே இந்த ஃபேஸ் ஒரு மாதிரி இவங்க சொல்லுதில்ல நல்லா அந்த மாதிரி ஒரு டஸ்கியான ஒரு விஷயத்த திரவிடியன் ஃபேஸ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஃபேஸ் கட் இருக்குது ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்றதுலாம் நீங்கள் இருக்கீங்க. ஸோ எஸ், அதனால் மீண்டும் மீண்டும் அதுதான் உங்கள் ரோலை வந்து நீங்கள் ஷேப் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்ற போது எப்படி இது நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் எனக்கு வந்து இது வேற மாதிரி கதைகளை வரல இல்லை இது மாதிரி தான் பண்ணுறேன் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறீங்களா இல்லை எப்படி? அப்படி கிடையாது, வேற மாதிரி வரதுலேயும் எனக்கு பிடிக்கணும்ல. ஸோ வரதே இல்லைன்னு சொல்ல முடியாது, வரதுல எனக்கு பிடிக்கிறது கம்மியாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி வரதுலேயும் பிடிச்சதுல தான் நான் பண்ணுறேன். இதே மாதிரி 10 வந்தால் 10 நம்ம பண்ணணும் கிடையாது. ஸோ நான் மெயினாக பேஷனுக்காக தான் ஆக்டிங்கில் இருக்கேன். இதிலேருந்து நான் வந்து மணி மேக் பண்ணி என்னோடய லிவிங்கை பார்த்துக்கணும், அதனால் நான் எல்லா படமும் பண்ணணும் இல்லை வேறு எந்த காரணமும் கிடையாது. படங்கள் பண்ணுறது எனக்கு பிடிக்குது, எனக்கு ஆக்டிங் எனக்கு பிடிக்குது, எனக்கு பேஷனேட்டாக இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரோல் நான் எதிர்பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் டிசர்விங்காக என்ன ஆக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என் மேலே நான் எப்படி ஒர்க் பண்ணலாம், நான் ஹவு ஷுட் ஐ இம்ப்ரூவ் மை செல்ஃப், ஒர்க் ஆன் மை செல்ஃப், இதுதான் என் கண்ட்ரோலில் இருக்குது இல்லையா. படங்கள் வர்றது என் கண்ட்ரோலில் இல்லை, என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது என் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதை நான் ஒர்க் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி கதைகளை பண்ணும்போது இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த ஆர்ட் ஃபிலிம் பண்ணுற கேட்டகரி, இவங்க கமர்ஷியல் சினிமாக்கு செட் ஆக மாட்டாங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரு முத்திர ஒரு ஸ்பேஸும் பார்க்க முடியுதுல்ல, அதில் எப்படி நீங்கள் வேறுபடணும்னு நினைக்கிறீங்க? அரல்ஸ் வந்து அப்படி நினச்சாலும் நினச்சிட்டு போங்க அப்படின்னு நினச்சிருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு இப்போ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக தானே இவால்வ் ஆகும். அண்ட் நம்மளோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு நிறைய கால் வரும்போதே வந்து நாங்கள் அவார்டுக்காக எடுக்கிறோங்க அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆமாம் அப்படி அவார்டுக்காக எடுக்கிறோம். ஏன்னா பண்ண படங்களில் ஜோக்கர் 2 நேஷனல் அவார்ட், நண்பகல் நேரத்து மயக்கம் வந்து ஸ்டேட் அவார்ட். ஸோ இந்த மாதிரி எதாவது அதனால அவார்டுக்கான ஒரு இது, இந்த லுக்குக்காக என்ன அப்படி கிளீஷேவாகிற ஒரு டைப்பும் இருக்குது. அந்த மாதிரி கால்ஸும் வரும். பட் அது தப்பு கிடையாது. ஒன்று ஓகே, அப்படி நினைக்கும் போது நம்ம மைண்டுக்கு வருமே அப்படின்னு நான் சந்தோஷம் தான் பட்டிருக்கேன். இந்த ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம்ங்கிறது எனக்குமே அந்த தாட் இருந்தது. நான் வந்து மாதவன் சார் ஒரு இடத்துல மீட் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், அவர் ஜோக்கர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஏன்னா அவருக்கு நான் ஜோக்கரில் பண்ணது நான் தானே, என்னை நேரில் பார்த்து அவருக்கு தெரியல. ஸோ அப்போ வந்து இந்த கான்வர்சேஷன் போச்சு. நான் வந்து சொன்னேன், சார் நானும் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்காக வெயிட் பண்ணுறேன் சார், ஏன்னா இந்த ஆர்ட் ஃபிலிம் அப்படி பேசும்போது அவர் ஒன்று சொன்னார். ஏன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்களேன். இல்லை ரம்யா, இப்போ விக்ரம் வேதா எடுத்திங்கன்னா நீங்கள் ஆர்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வைப்பீங்களா, கமர்ஷியல் ஃபிலிம் கேட்டகரியில் வைப்பீங்களா? ரெண்டுத்துலையுமே அது பொருந்தும். ஸோ ஒரு ஆர்ட் ஃபில்மாக இருந்தாலும் அது வந்து கமர்ஷியலாக லைக் மணி கொடுத்துருச்சு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கொடுத்துருச்சுன்னா அதை கமர்ஷியலாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம எடுத்துக்கிற விதத்துலையும் அது எப்படி போய் ஹிட் ஆகுதா இல்லையா, அதுதான் கமர்ஷியல் ஃபேக்டரே தவிர ஆர்ட் ஃபிலிம், கமர்ஷியல் ஃபிலிம் நீங்கள் ரெண்டுமே ஒரே படத்தில் கூட பார்க்கலாம். ஸோ அப்போ யோசிச்சேன், ஒரு சில பேர் கூட பேசும்போது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதவன் சார் கூட எனக்கு. நைஸ், குட். அண்ட் கிருத்திகா, எஸ். ஸோ உங்களுடைய படமும் சரி, இந்த சில பேர் சொல்லுவாங்கள்ல, நான் லாஸ்ட்டாக வந்து இந்த கைதியில் நடித்த ஒரு பொண்ணு இருக்காங்களே, அவங்களும் அப்படிதான்
அந்த படத்தில் நடித்தாங்க. அப்புறம் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பயங்கர பெரிய எல்லாம் வருஷங்கள் போயிட்டே இருக்க போக எல்லோரும் பெரிய பொண்ணாக மாறுவாங்க, ஹைட்டாக மாறுவாங்க. அந்த பழைய கேரக்டர் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது நீங்களும் அதே மாதிரி தான் அகைன் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்த ஒரு இதில் ஒரு சைடு சீரியல்னாலும் இந்த சைடு வந்து இந்த மாதிரி படங்கள் அப்படி தேடி போகிறீங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? இந்த படத்தில் எப்படி வந்தீங்க? இப்போ கரண்ட்டாக இந்த படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங் அண்ட் ரிலீஸ் ஆக போகுது 17th அண்ட் மண்டாடி இருக்குது அண்ட் ஐம் ஸ்டடிங் 12th. ஸோ சைட் பை சைட் எஜுகேஷனையும் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் அருள்வான் வந்து எனக்கு இது கிடைச்ச ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு பெரிய பிளெஸ்ஸிங், ஒரு பூன் அப்படின்னு நான் சொல்வேன். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி சீரியல்லேருந்து வந்து ஐ வாண்டட் டு டூ ஃபிலிம்ஸ், இதுக்குள்ளே வரணும். அண்ட் எனக்கு வந்து என்னை யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. யூனோ த லேபிளிங் அது எல்லாமே நிறையா விஷயங்கள் இருந்தது, நிறையா அந்த பயாஸ்டான விஷயங்கள்லாம் நிறையா போச்சு. அதனாலே வந்து என்னால் அதுக்கப்புறம் என்னால் அவ்வளோவா எதுவும் பண்ண முடியல. அண்ட் இது வந்ததுக்கப்புறம் சார் கதை சொன்னார். அண்ட் இது லைக் ஒரு குட்டி பொண்ணு, ஒரு பொண்ணை வச்சு இந்த கதை நகருது. ஸோ அந்த பொண்ணு அந்த படிக்கணும்னு ஆசைப்பட்றா. ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் நடக்குது, அவள் அந்த ஆசைப்பட்டதுக்கு அவள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுறா, கடைசியில் அதை அச்சீவ் பண்ணுறாளா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய கேரக்டர் குறிஞ்சி. கூக்கல் ஒரு இடத்துல நாங்கள் ஷூட் பண்ணோம். அது ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு மந்த் போச்சு. அந்த கிராமம், அந்த ட்ரைபிள் அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அங்கே பண்ணோம். அண்ட் இந்த சிட்டி சைடு இது எல்லாமே வந்து நாங்கள் படத்தில் தேனி அப்படின்னு நாங்கள் வந்து அதை காமிச்சிருக்கோம். பட் நாங்கள் சென்னையில் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு 40 நாள் ஷூட் போயிருக்குமா சார்? போயிருக்கோம். உங்களுக்கு மட்டுமா? அவங்க படம் ஃபுல்லாக இருக்காங்க. படம் ஃபுல்லாக எல்லா சீன்லையும் சார், எல்லா சீன்லையும் ஒரு சைடு வந்து அவர் பிடிச்ச படம், இன்னொரு சைடு அருளி சார். மாமா நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆர்எஃப் சார் கூட ஒரு பாண்ட் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். செகண்ட் ஹாஃப்ல வந்து அருள்நிதி சார் கூட. ஸோ அது 2 பாண்டுமே வந்து அதில் அழகாக நாங்கள் காமிச்சிருக்கோம். சம்டைம்ஸ் இப்போ நீங்கள் ஆப்வியஸாக நம்ம சீரியலில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸே பயங்கரமாக இருந்திருக்கும். நம்ம ஒரு சீரியலில் ஒரு முக்கியமான லீடாக இருந்திருப்போம், நடிச்சிருப்போம். ஒரு சின்ன சைல்டு ரோலாக இருந்தாலும் அந்த படம் அந்த சீரியல் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். படம் நீங்கள் வரும்போது உங்களை தேடி சம்டைம்ஸ் ஆடிஷன்ஸில் சில கால்ஸ் வரும். ஒரு கட்டத்தில் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும், சில இடத்துக்கு நம்ம போய் தேடுற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் ஒன்று போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம், ஆடிஷன்ஸ்க்கும் நம்ம எல்லா கால்ஸ்க்கும் போயிட்டு அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு இதுவாகாதா சம்டைம்ஸ், ஐயோ இது நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு எங்களுக்கு அப்படின்னு நம்மளால எனக்கு தோணுது இல்லையா? டிஸ்டர்பிங்னா நானே போகிறது, நீங்களே போகிறது. எனக்கு இப்போது ஐ வாண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஆரம்ப காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அவங்க பண்ண வேலைகளாகட்டும், அவங்க சந்தித்த சேலஞ்சஸ் எல்லாமே வந்து இப்போது டாப்பில் இருக்கிறவங்களாமே அவங்க பிகினிங் ஸ்டேஜில் அது எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அக்செப்டட் தட் நான் பண்ணி தான் ஆகணும். எனக்கு நான் ஒரு கட்டத்துக்கு வர வரைக்கும் நான் வந்து மற்றவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் என்னோட ஆக்டிங்கை வச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து ஃபோக்கஸ் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். மேபி அருள்வான் அண்ட் மண்டாடிக்கு அப்புறம் எனக்கு ஒரு புது ஓப்பனிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சார் முன்னாடி ப்ரீவியஸ் படமும் வந்து தேன் சார். ஸோ அதுலேயே மேபி நீங்கள் இவங்கள சூஸ் பண்ணிக்கலாமோ, ஏதோ நீங்கள் வேறு ட்ராக்கில் வேறு எதுவும் சூஸ் பண்ணிட்டீங்க, ஓகே தான், நைஸ், அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் பார்த்தேன் சார். அந்த படம் பார்க்கும்போதும் ஓகே, ஒரு சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு மனிதர்களுடைய எளிய மனிதர்களை பற்றி பேசுகிற கதையாக இருக்குது. அப்போ போகும்போது தான் இந்த கதையெல்லாம் நீங்கள் இந்த டைரக்டர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுப்பாங்க. இது அடுத்த படமாக யூஸ் பண்ணிக்கலாம், இது அடுத்த கதையை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இந்த அருள்வானும் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஆக்சுவலி நான் தேர்வு பண்ணிவிட்டு நான் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் கமிட் ஆனால் ஒரு கமர்ஷியல் படம். அது சில டேட் இஷ்யூனால அது அப்படியே கொஞ்சம் பேக் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த கம்பெனியில் வந்து கால் வந்ததுக்கப்புறம் இங்கேயும் ஒரு கமர்ஷியல் படமாக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் பட்ஜெட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஆர்டிஸ்ட் வந்து இந்த புது ப்ரொடக்ஷனுக்குள்ளார உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் யோசித்தேன். ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்டை நிறுத்திட்டு நான் எனக்கு ஜென்ரலாக ட்ரெக்கிங் போகிற பழக்கம் இருக்குது. ஸோ அப்போ நான் ஒரு இன்சிடெண்ட்டை வந்து இந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன். பிகாஸ் ஏன் இந்த கதை அவருக்கு கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, அவர் நிறைய குழந்தைங்களை வந்துட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்துட்டு அவருக்கு அந்த கதை அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு அவர் கனெக்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ அது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பாதி நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஸ்டாப் பண்ணி, இது நல்லா இருக்குது, இது பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி தான் இதை பண்ணிக்கிட்டேமே தவிர இது வாண்டடாக ஏன் அடுத்தடுத்து இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் எல்லாம் இல்லை. கண்டிப்பாக நான் அடுத்த படமாக ஒரு கமர்ஷியல் படமாக தான் பண்ணுவேன். வெற்றிமாறனுக்கு எப்படி வந்து தனுஷோ, உங்களுக்கு வந்து அருள்நிதி நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இல்லை சாரோட கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் என்னமோ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
ஏன்னா என்னோட 2வது படம். அவர் சூஸ் பண்ணுற டைரக்டரில் 2 டைரக்டரை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. செகண்ட் மூவியாக படம் பண்ணுறது. ஒன்று அஜய் ஞானமுத்து, இன்னொன்று என்னையை வந்துட்டு பண்ணியிருக்கிறார். ஏன்னா எல்லாரோடையும் எல்லாரோட ஒரு படம் தான் பண்ணுவாங்க. ஆமாம், எல்லாரோடையும் அவ்வளோ கனெக்டடாக இருவாரான்னு எனக்கு தெரியல. பட்டு நான் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால அவர் என் மேலே ஒரு சின்ன அக்கறை இருக்கும் அவருக்கு எப்போதுமே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, என்ன டீட்டெயிலாம் வந்துட்டு கேட்டுகிட்டு இருப்பார். அப்போ இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போய் அவருக்கு சொல்லும்போது ஃபஸ்ட்டு அவர் இது என்னையே திருப்பி கேட்டார், இது கரெக்டாக இருக்குமாங்கன்னே, இது பண்ணால் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னா. நல்லா இருக்கும் சார், நீங்கள் பண்ணால் நல்ல ஸ்கிரிப்டாக இருக்குது, நீங்கள் அதை யோசிச்சுட்டு சொல்லுங்கன்னா. அப்புறம் அவர் சர்க்கிளோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்படி தான் அந்த கதைக்குள்ளார சார் வந்தார். அண்டு திருப்பி வந்து நீங்கள் உங்களுடைய சிடபிள்யூசிக்கே வந்து ப்ரொமோஷனுக்கு போகும்போது அதை ஒரு ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்டாக ஒரு போஸ்டர் போடுறதும் அதெல்லாம் பார்க்க முடியுது. ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, நம்ம என்னதான் ஒரு இடத்துக்கு போனாலும் நம்மளை சில இடத்துல நம்மளுக்கு ஒரு மரியாதையும் மதிப்பும் ஒரு ரெஸ்பெக்டும் இருக்கிற இடத்துக்கு நம்ம திரும்பி வரும்போது, அதுவும் ஒரு பெரிய இடத்துலேருந்து வரும்போது இன்னும் ஒரு இது இருக்கும்ல, அதான் ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை போஸ்டாகவும் பார்த்துருந்தோம். ஆக்சுவலி நான் வந்து கெஸ்ட்டாக போகல, நான் வந்து கண்டஸ்டண்ட்டாகவே போயிருக்கேன். ஓ. ஸோ இன்னும் ஃபியூ எபிசோட்ஸ் இருப்பேன் நான் ஷோவில். ஆமாம். ஓகே. அண்ட் இன்னொன்று நான் கற்றுக்கிட்ட விஷயம், இப்போ பெரிய இடம் சின்ன இடம், இப்போ நம்ம சினிமாவை பெருசாக பார்க்குறோம். அஃப்கோர்ஸ் அது பெரிய ஸ்க்ரீன், பட் அந்த பெரிய ஸ்க்ரீனுக்கு ரீச் ஆகிறதுக்கு நிறைய நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா? அதில் நம்ம ஸ்க்ரீன் சின்னதாக இருந்தாலும் டெலிவிஷன் க்ரௌட் வந்து ரொம்ப அதிகம். அண்ட் அதில் கிடைக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் வேறு லெவல். நான் ஃபஸ்ட் டைம் குக் வித் கோமாளி போகிறதுக்கு முன்னாடியே ஜோக்கர் முடிச்சிட்டேங்கிற பாருங்க. ஜோக்கர் ரிலீஸ் ஆகி ஆன் தேவதை ரிலீஸ் ஆயிடுச்சு, 2 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நான் வெளில என்ன எதிர்பார்த்தா பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது வந்து குக் வித் கோமாளி, பிக் பாஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லா வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தது டெலிவிஷன். அது கூட எப்போவுமே ஒரு கணக்கில் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இப்போ அகெயின் போகும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் என்னை அவங்க ரிசீவ் பண்ணுறது, மக்கள் ரிசீவ் பண்ணுறதும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு நிறைய லவ் கொடுத்த இடத்துக்கு நம்ம திருப்பி போகிறோம். நம்ம எல்லாம் என்ன மக்களோட லவ்வுக்கு தானே ஆசைப்படுறோம். அவங்களுக்கு நம்மளுக்கு பிடிக்காதா, அவங்க கிட்ட போய் நம்ம ரீச் ஆகிட மாட்டோமோ, இதுக்கு தான் ஆசைப்படுறோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு அந்த லவ் திருப்பி கிடைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. இப்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கா? இப்போது முக்கியமான படங்கள்லாம் இருக்குது, அந்த படத்துலலாம் இந்த படத்தில் நம்ம நடிக்காமல் போயிடுமே, ஒருவேளை இந்த ரோல் நம்ம பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்போ நான் பர்சனலாக சில படத்தில் நீங்கள் இது பண்ணியிருப்பீங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. பட் பார்த்தா அந்த கிராஃபில் அந்த படத்தில் நீங்கள் இல்லை. பட் நான் ஒரு படிக்க பண்ணி வச்சிருந்தேன், நீங்களா இருப்பீங்க, ஒரே ஃபேஸ்ல 2 ஆக்ட்ரஸ்லாம் இருப்பாங்க. ஓகே நீங்க யாரை சொல்றீங்க எனக்கு லைட் தோணுது. சரிங்களா, அதை சொல்லிக்கோனா. ஸோ பார்த்துட்டு எனக்கு இவங்களா கார்த்தி, அவங்கள இது வேற ஒருத்தங்க. அப்போ எனக்கு அப்படி தோணுது. அந்த மாதிரி நீங்க வந்து சில படங்கள் யோசிச்சது உண்டா? உங்களுக்கு தோன்ற மாதிரி நிறைய பேருக்கு தோணி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதனால தான் நீங்க யாரும் சொல்றீங்க தோணுதானே எனக்கு வந்தது. ஏன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவாங்க. ஸோ நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கிற வாய்ப்பு மேபி கமர்ஷியல் ஹிட்டு கொடுத்தா வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நான் அவங்கள ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ்ன்னு ஒன்று இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஹீரோவாக இருந்தாலும் சரி, ஹீரோயினாக இருந்தாலும் சரி, ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் அதை சுற்றி ஒரு பிஸ்னஸ் நடக்குது. ஸோ அதுக்கு நான் டிசர்விங் ஆகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்னு நான் நம்புகிறேன். எனக்கு பெரிய ஹீரோஸ் படங்களில் வந்திருக்கு. பட் நான் ஒரு 1-2 படத்துக்கு நோ சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் எனக்கு பண்ண விருப்பம் இல்லை, அந்த ரோல் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு. மெயின் லீட் இல்லை, ரோல் பண்ண விருப்பம் இல்லை, நோ சொல்லியிருக்கேன். ஸோ நான் அவங்கள ப்ளேம் பண்ண மாட்டேன், அதை நான் குறையா பார்க்கல. ஐ திங்க் எனக்கு அது டிசர்விங்னு எனக்கு இருக்கும்போது அது கிடைக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இப்போ ஒரு கேம் செக்மெண்ட் உள்ள போகலாம். இல்லை நேற்றுக்கு நாங்கள் நான் இந்த சைடு வந்துட்டா இல்லை சார், ஓகே சார், இப்படி இல்லை சார், நார்மல் கேம் தான். நீங்களும் கேம்ல இருக்கீங்க சார். நீங்களும் இருக்கீங்க. நம்ம ஒரு பாக்ஸ் தான் போட போகிறோம். பாக்ஸ்க்குள்ளே நீங்கள் 3 பேரை சேர்ந்து தான் பண்ண போகிறீங்க. ஒன்றும் இல்லை, உங்க முன்னாடி இப்போ எல்இடியில் வந்து இங்கே பாக்ஸ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிங்க. 5 பாக்ஸ் இருக்கு, சரிங்களா? பாக்ஸா? ஆமாம், ஓகே. பிளைண்ட் ரேங்கிங் மாதிரி. ஓகேவா? இந்த டர்ம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. என்னது பிளைண்ட் ரேங்கிங்? நீங்க ஒரு 5 மூவி சொல்லுவேன், நீங்க 5 மூவிக்கு ரேங்க் பண்ணி, இப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல நான் இந்த மூவி நான் ப்ரெடிக்ட் பண்றேன், ஓகே ப்ளேஸ் பண்றேன், செகண்ட் பாக்ஸ்ல இத ப்ளேஸ் பண்றேன், ஃபிஃப்த் பாக்ஸ்ல இத ப்ளேஸ் பண்றேன்னு சொல்லி நீங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். யாருமே இல்ல, டிஸ்கஸ் பண்ணி சொல்லணும். சோ நம்ம ஒரு குரூப்பான ஒரு ஆன்சர். ஓகே. சோ அருள்நிதி சாரோட படமே நம்ம போயிடலாம். ஏன்னா அவரே டைரக்டர் கையில விட்டுருவோம். ஓகேவா? சரி, ஓகே. முதல் மூவி டைரியை வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு பாக்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 5 படம் சொன்னாதானே நாங்க எந்த ரேங்க்ல கொடுக்கலாம். நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டு அப்புறம் அத மாத்தணும்னு நினைச்சா அதுதான் ட்விஸ்ட். இப்போ அவரோட ஃபேமிலியான படங்கள் எதனா இருக்கலாம், மேபி அதை நான் மென்ஷன் பண்ணிருக்கவே மாட்டேன் இந்த படத்துல. இதுல முதல் பாக்ஸ்ல எது வைக்கிறீங்க அதான் முதல் ரேட்டிங். அப்படி சோ 5 பாக்ஸ்ல எந்த பாக்ஸ்ல மோஸ்ட் ஃபேவரட், லீஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு நான் வரேன்.
பட் நான் என்னென்ன படங்கள்னு சொல்ல மாட்டேன். முதல்ல ஒரு படம் சொல்கிறேன். டைரியை 1ல இருந்து 5 வரைக்கும் எந்த பாக்ஸில் வைப்பீங்க? 3. 3 நான் தான் யோசிச்சேன் 3. 3 நீ வாங்கி தர மாட்டேங்க. இவங்க எப்படி தான் நீங்க சொல்லுங்க, நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு மாதிரி. எனக்கு அவரோட படம் எல்லாமே பிடிக்கும். ஏன்னா அது ஒரு த்ரில் இருக்கும். அதனால எனக்கு பிடிக்கும். இல்லை, நான் ஆக்சுவலி இந்த படத்தை எந்த படம் பிடிக்கலன்னு சொல்ல வரல சார். பிடிக்கலன்னு இல்ல, அப்படிலாம் எடுத்துக்க எல்லாமே மாட்டாங்க. பிடிச்சதான் சார். அப்படிலாம் எதுவுமே எடுத்துக்க நீங்க இந்த பிடிக்கலன்னு கேம் சொல்றீங்க, அதை நாங்க பண்றோம். ஆமா. மத்தபடி அவரோட First எல்லா என்ன சொன்னேன், நான் movies-உம் டைரக்டரோட இதுல போறேன்னு அப்படி சொன்னேன். வரண்டி ஏன்னா- உங்களை மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அப்புறம் நீங்க- அதோட பெஸ்ட்னு சில இருக்கு, அதனால நான் 3 கேட்டகரி. ஐயோ, அது வேற சில படத்தை யோசிக்கலையே. சரி, ஓகே. வந்து 3ல வச்சிட்டீங்க சார். இப்போ அடுத்து வந்து கழுவேத்தி மூர்க்கன் அப்படின்னு ஒரு படம் சார். என்னது? கழுவேத்தி மூர்க்கன் கழுவேத்தி. செம ரூடராக இருக்கும் அது. அந்த படத்தை எந்த பாக்ஸில் வைப்பீங்க? 4. 4. 4. சரி, ஓகே. 4. மௌனகுருன்னு ஒரு படம் சார். என்னோட மோஸ்ட் ஃபேவரேட்டு. 1. ஒன்றா வைக்கிறீங்களா? ஆ. சூப்பர் சூப்பர் சார். ஓகே. 1ல மௌனகுரு வச்சிட்டிங்க, 3ல வந்து டைரி வச்சிட்டிங்க, 4ல வந்து செகண்ட் வம்சம். சார் இது சொல்ல நீங்களா இருக்கிறீங்க. நான் இதில் நானே சொல்லிடுறேன். நான் சொல்லணும் சார் இதில். இன்னொன்று என் படம் ஒன்று இருக்கு, நான் எதுலையுமே வைக்கல பார்த்தீங்களா? அருள்வான் 1. இல்ல, தகராறு சொல்றாரு. தகராறுன்னு ஒரு படம் இருக்கு. அதான் சொல்ல வந்து சார் அவசரப்பட்டியில சார். சரி, ஓகே. தகராறு தகராறு அவசரப்பட்டு 1 கொடுத்துட்டீங்க சார். வேற எதுக்கும் 4. 4 சார். 4 வச்சிட்டீங்க. இல்ல 4 வைக்கல. இல்ல வச்சாரு. 5. 5. ஓ, பரவாயில்ல, நல்ல பெரிய மனுஷன் சார். ஸோ ஃபைனலாக வந்து நம்மளுடைய டிமாண்டி காலி அது 2ல தான் வைக்கணும், வர வழி இல்லை. அது மட்டும் தான், அந்த ரேங்க் மட்டும் தான் காலியா இருக்கு. ஆமாம், அதான் 2. 2. ஓகே. உங்கள் படத்தை கடைசியில் வச்சிங்களா சார்? அது என்ன மாதிரி ஒரு மனசு? அதனால ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி இப்போ நம்ம நியாயமான மனுஷன். இல்லை, நம்ம ஜென்ரலாக வந்து இதை இந்த இடத்துல இந்த கேம்ஸ் செக்டருக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இல்லை என் படம் செகண்ட்ல இருக்கு அப்படின்னு நம்மளாம் வந்துட்டு பெருமையாக பேசிக்கிறத தவிர, அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்லேயே நீங்கள் கேட்டிங்கனாலும் அது 5ல் தான் இருக்கும். மௌனகுரு சார். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே சில படங்களை மேபி மற்றவங்க பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. மௌனகுரு எப்படி நீங்கள் முதல்ல வைக்கணும்னு தோணுச்சு? ஒய் மௌனகுரு? இல்லை, ஆக்சுவலி நீங்கள் ஸ்கிரிப்டாக வந்துட்டு தி பெஸ்ட். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டைரக்டராக வந்துட்டு அதனோட கிராஃப்ட் இருக்குல்ல, ஒரு ரைட்டப்போட ஒரு ஸ்கிரீன் பிளேயோட ரைட்டப்பு, அதை விட பெஸ்ட்டு ஸ்கிரிப்டாக நான் வந்துட்டு பார்த்ததே இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லலாம், அவ்வளோதான் நான் அந்த படத்தை பற்றி சொல்லணும். ஸோ அவர் கரியர்லேயே அவர் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு போன ஒரு படமாக இருக்கும். ஸோ அந்த கதையை டக்குன்னு சூஸ் பண்ண முடியாது. அப்படி சூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் அந்த ஸ்கிரிப்டாக இருந்துச்சு. அருள்வானே கிட்டத்தட்ட அப்படி தான். இந்த கதையை அப்படி சூஸ் பண்ண முடியாது, அது சூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு படம் அருள்வாங்க போகும். அது சாந்தகுமார்னு ஒரு டைரக்டர் இருக்கார். அவர் ஒரு மகா இயக்குனர் சொல்லலாம், மகா கலைஞர்னு சொல்கிறோம்ல, ஒரு சைடில் மகா இயக்குனர் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். அவர் 2 படம் தான் பண்ணிக்காரு நினைக்கிறேன். இந்த கிட்டத்தட்ட மகாமுனி அண்ட் மௌனகுரு பண்ணார். இன்னும் 3 படம் பண்ணார். ஓகே. அர்ஜுன் தாஸ் சார் வச்சு ஒரு படம் பண்ணார். எனக்கு டைட்டில் தெரியல. எனக்கு ராசாவதி. ஸோ 3 படம் பண்ணார். 3 படம். எஸ். ஸோ மிகப்பெரிய ரைட்டர்ஸ் ஃபஸ்ட்டு அவர் ஜென்ரலாக என்ன சொல்கிறது, நீங்கள் நார்மலான ஒரு பர்சனாக அவரை வந்து ட்ரீட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஷார்ட் கட் அப்படின்னா ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் யாரையுமே கவனிக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரியான அவரோட லைஃப் ஸ்டைல் அது. இப்போ இந்த படம் பார்க்கும்போது நீங்கள் எதனா யோசிச்சிங்களா சார்? இது வந்து இந்த படத்தோட சிமிலாரிட்டின்னு சொல்கிற கூடாது ஆடியன்ஸு. நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம், நம்ம ஒரு கதை பண்ணுறோம், அதுவும் ஒரு மலைவாழ் மக்களை பற்றி பண்ணணும் போது அங்கே கதைக்களம் நிறைய இருக்குது சார். இப்போ வந்து ஜெய்பீம் எடுத்துக்கிறோன்னா, ஜெய்பீம் வந்து அங்கே வந்து ஒருத்தர் தொலைஞ்சு போகிறாரு, அவர் செங்கையேன்னு ஒருத்தருடைய கதையை வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அவருக்கான நீதி கிடைக்கல அப்படின்னு ஒன்று பண்ணுறோம். அதில் இங்கே என்ன வேறுபடுதுன்னா, எஜுகேஷன்ற ஒரு விஷயம் வந்து இங்கே மேம்பட்டு இருக்கு உங்கள் கதையில். ஸோ இந்த ஒரு சிமிலாரிட்டி இல்லையா சார்? இங்கே நீங்கள் ஸ்க்ரீன் பிளேவும் சரி, ஆடியன்ஸ்க்கு நான் கதை சொல்லியா இருக்கும்போது இங்கே நான் வேறுபட்டிருக்கேன், என்னோட கதை இதில் வேறுபட்டிருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? சார் ஆக்சுவலி இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு கதையில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா மட்டும்தான் அதை நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும். இப்போ நீங்கள் 100% வந்துட்டு இந்த எஜுகேஷன் ரீச் பண்ணியிருக்கா அப்படின்னா 100% இல்லை, ரீச் பண்ணலை. ஸோ ரீச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்மளை விட யார் இந்த கதையை வந்துட்டு சொல்லுவாங்க சொல்லுங்கள்? இந்த மீடியாவை தாண்டி இந்த விஷயத்தை யார் போய் சொல்கிறது சொல்லுங்கள்? ஒரு என்ஜிஓ அங்கேருந்து வேணால் அதை ரைட்டப் பண்ணலாம் ஒரு விஷயமா. விஷுவலாக இந்த படம் இப்படி பிரச்சனைக்குள்ளார இருக்குது. ஸோ மக்களாக வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸாகவும் அஃபிஷியல் ஆஃபீஸர்ஸாகவும் அரசாங்கத்துக்காகவும் இது வந்துட்டு ஒரு சின்ன வந்துட்டு எடுத்துக்காட்டாக இருக்கும்ல. ஸோ இதனால் வந்துட்டு ஒரு 10 குழந்தைங்களுக்கு அதனோட எஜுகேஷன் கிடச்சிரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான்
இதுவே தவிர மற்றபடி இது வந்துட்டு ஒரு ஆசமாக வந்துட்டு அது பயங்கரமாக இது ஒரு கமர்ஷியலாக இது ஒரு விஷயத்தை மட்டும் டச் பண்ணிட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பாயிண்டெல்லாம் இல்லை. இந்த கதைக்களம் வந்து இந்த கதைக்கரு வந்து முழுவதும் எல்லோருக்கும் இது எல்லாம் சமமாக போய் சேரணும் அப்படின்றதான். அதாவது எங்கள் படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்போம், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். இது சங்க இலக்கியத்தில் புறநானூரில் உள்ள பாட்டு. இதனோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த கல்வியை கற்றுக்கிட்டாமல் மேலே இருக்கிற கீழே இருக்கிறவங்க மேலேயும் போக மாட்டான், இங்கே எல்லாருமே சமம் அப்படின்றது தான் பாயிண்டாக இருக்கும். ஸோ அந்த கொள்கையை தான் நாங்கள் வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு சொல்லிடுறோம். ஸோ இந்த கவர்மெண்ட் எப்படி நடத்திட்டு இருக்காங்க எல்லாமே? கண்டிப்பாக சார், எல்லா பாயிண்ட்லேயுமே எல்லா கவர்மெண்ட்டுமே நல்ல கவர்மெண்ட்டு தான். அதில் நிறைவேற்றப்படாத விஷயங்கள்னா அஃபிஷியலாக ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்களா, அவங்களோட குறைபாடுகள் தான் நிறைய இருக்குமே தவிர எல்லா திட்டங்களும் எல்லா அரசாங்கமும் சரியாக வந்துட்டு செயல்படுத்தியிருந்தா. உண்மையிலே ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தது உண்டா சார்? இப்போ நம்ம சினிமாவுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் படித்தது 53லேருந்து 58 திருச்சியில் வந்துட்டு மலையப்பன் ஒரு கலெக்டர். அவரோட புத்தகத்தை படிச்சுட்டு தான் நான் இன்ஸ்பயர் ஆகி ஆக்சுவலி அருள் சாருக்கு அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணேன். அவர் வந்து இந்த விழிப்பு நிலை மக்களுக்காக போராடினவர். அதாவது நாடோடி மக்களுக்கான பிரச்சனைகளை முதல்ல இவங்களுக்கு இடவசதி வேணும், இவங்களுக்கு தங்குறதுக்கான இடம் வேணும் அப்படின்னு அவங்களுக்கு இல்லை அவர் இல்லை. ஓகே. ஸோ அவங்களுக்காக போராடின ஒரு மாபெரும் ஒரு கலெக்டர். அவர் பேசிக்காகவே டீச்சராக இருந்து கலெக்டர் ஆனவர். இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அவரோட இன்ஸ்பயர் தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன். பட் அவரோட சீனாக எதையும் பண்ணலை. அது நம்ம கதைக்குள்ளார அது பெருசாக ஒட்டுமான்றது தெரியல, இதை நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த படம் வந்து வெற்றி பெற ப்ரோவோக் டிவி சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.